யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இன்றைய பயணத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அணுக்கத் தொண்டர்கள். உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ராம் சுரத்குன்வர் என்பவர் சுவாமி ராமதாசரின் அனுக்கிரகத்தால் யோகிராம் சுரத்குமார் எனும் மாபெரும் யோகியாக மாறி திருவண்ணாமலையில் வாசம் புரிய ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரது திருமேனிக்கும் அவரது தெய்வீக காரியங்களுக்கும் ஊறு ஏற்படாத வண்ணம் சதா சர்வ காலமும் உடனிருந்து தன் தொழில், குடும்பம், சௌகரியங்கள் என எல்லாவற்றையும் தியாகம் செய்து வாழ்நாட்களை கழித்த சில மகானுபாவர்களை நாம் நினைவில் கொள்வதும் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை மலரச் செய்யும். சீனிவாசன் இளம் பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டவர். திருக்கோவிலூர் அருகில் உள்ள ஞானானந்தகிரி தபோவனம் அருகில் ஒரு டீ கடை நடத்தி வந்தார். 1965 திருவண்ணாமலையில் ரவுடிகளின் தொந்தரவிலிருந்து விடுபடுவதற்காக யோகி அடிக்கடி தபோவனம் செல்வதுண்டு. சீனிவாசனின் டீக்கடையருகே யோகி செல்லும் போதெல்லாம் சீனிவாசன் அவரை அழைத்து டீயும் வடையும் வழங்கி வந்தனம் செய்வது வழக்கம். ஞானானந்தகிரி சுவாமிகளை குருவாக கொண்ட சீனிவாசன் யோகியின் தெய்வீக பேரருளில் திளைத்து யோகியையும் தன் குருவாக கருதலானார். எழுத படிக்க தெரியாத பாமரனாக இருந்த போதிலும் சீனிவாசன் ஞானிகளின் மேன்மையை தெரிந்து வைத்திருந்தார். ஞானிகளுக்கு சேவை செய்வதை தன் பாக்கியமாக கருதினார். தான் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஞானிகளின் சேவையே பிரதானமாக கருதினார். யோகியை கண்டபோதெல்லாம் யோகியின் பசியை தீர்த்த பெரும் பக்தர் சீனிவாசன். வீட்டில் உள்ள கூழோ கஞ்சியோ நீராகாரமோ எதுவாயினும் சீனிவாசன் கொடுத்தால் அதையே பெருவிருந்தாக யோகி ஏற்றுக்கொண்டார். எளிய பக்தனின் ஆகாரத்தை அமுதென கொண்டாரோ சீரிய பக்தனான சீனிவாசனுக்கு யோகி ராமா எனும் மந்திரத்தை உபதேசித்தார். ராமநாம தீட்சை வழங்கப்பட்ட நாளிலிருந்து சீனிவாசன் நாவும் மனமும் விடாது ராமநாமம் ஜபித்தது. மாலை பொழுது சாய்ந்து இருட்டிய பின்பு டீக்கடையை மூடிவிட்டு ரோட்டில் தெருவிளக்கின் கீழமர்ந்து கொண்டு சீனிவாசன் இரவெல்லாம் ராம ஜபம் செய்வார். சில சமயங்களில் யோகியும் சீனிவாசனோடு அமர்ந்து கொண்டு ராமநாமம் சொல்வார். ராமநாம ஜபத்தில் திளைத்து சீனிவாசனும் யோகியும் தங்களை மறந்து வீதியில் நர்த்தனமாடுவதைக் கண்ட அக்கிராம மக்கள் வியப்படைந்து அவர்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். யோகியால் ஈர்க்கப்பட்ட சீனிவாசன் டீக்கடையில் பொறுப்பை தனது தம்பியிடம் கொடுத்துவிட்டு யோகியோடு இருக்கலானார். யோகி செல்லும் இடங்களுக்கெல்லாம் சீனிவாசன் உடன் சென்றார். இளம்பிள்ளை வாதத்தால் தன் கால்களில் சக்தியை பெருமளவு இழந்திருந்த நிலையிலும் யோகியின் சாக்கு மூட்டையை சுமந்தபடி யோகியை பின்பற்றினார். யோகி அவரை தடை செய்ய முயன்றும் சீனிவாசன் கேட்பதாக இல்லை. முடிவில் யோகி சீனிவாசனின் தம்பியை தன்னுடன் அனுப்பச் சொன்னார். சீனிவாசன் கடையை கவனித்து கொள்ளும்படி கூற சீனிவாசன் உடன்பட்டார். அதன் பின்பு சீனிவாசன் யோகியின் வேலைக்காக ஆட்களை அனுப்பும் பணியை மேற்கொண்டார். அவர் நடமாட இயலாமல் போன பின்பு அவர் நண்பர் பாண்டு யோகியின் சேவைக்கு நபர்களை அனுப்பினார். சீனிவாசன் மற்றும் பாண்டு அனுப்பிய ஆட்களையே யோகி ஆசிரம கால ஆரம்பம் வரை தனது பணிக்காக பயன்படுத்தி கொண்டார். யோகியின் மகா சமாதிக்கு பின் சீனிவாசனின் இரு கால்களும் முழுமையாக சக்தியை இழந்தன. சரீர வேதனையிலும் குடும்ப ஏழ்மையிலும் வாழ்க்கையே பெரும் பாரமாக இருந்த போதிலும் சீனிவாசன் சதா சர்வகாலமும் ராமநாமத்தை உச்சரித்தபடியே தன் மண் குடிசையில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். சீனிவாசன் போன்ற யோகியின் உத்தம சீடர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ யோகியே அறிவார். காலமெல்லாம் சரீர வேதனையிலும் ஏழ்மையிலும் இருந்த போதிலும் குரு அருளிய மந்திரத்தை மறக்காத சீனிவாசன் யோகியின் அருள் பெற்றவர்களில் ஒருவர்.
சிவனணைந்த பெருமாள் சடையன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் ராஜகோபுரத்துக்கு எதிர்புறம் வரிசையாக பாத்திரக்கடைகள் அமைந்திருந்தன. 1960களில் பிரபலமாக இருந்த பாத்திரக்கடைகளில் சிவனணைந்த பெருமாள் சடையனின் பாத்திரக்கடையும் ஒன்று. பெருமாள் தன் வியாபாரத்தை நாணயமாகவும் சிறப்பாகவும் செய்து வந்தார். கன்னியாகுமரி அருகில் உள்ள தாமரைக்குளம் எனும் கிராமத்தைச் சேர்ந்த அவர் தன் இளம் வயதிலேயே திருவண்ணாமலையை வந்து பாத்திர வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய கடின உழைப்பும் நேர்மையும் வியாபாரத்தில் அவர் மேன்மேலும் முன்னேற காரணமாயிருந்தன. அவர் தன் குலகுரு முத்துக்குட்டி சுவாமிகள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். முத்துக்குட்டி சுவாமிகள் அருளிய அகிலத்திரட்டு எனும் பாடல் நூலை முழுவதும் படித்து அறிந்திருந்தார். அதில் அவரது குலகுரு முத்துக்குட்டி சுவாமி அவர்கள் திருவண்ணாமலையில் வயோதிக வாலிபராக வெண்தாடி கொண்டு தலைப்பாகை தரித்து கையில் பனை ஓலை விசிறி மற்றும் தேங்காய் சிரட்டை தாங்கி வலம் வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. பெருமாள் சடையன் தன் குலகுரு முத்துக்குட்டி சுவாமிகளின் புதிய அவதார தோற்றத்தை தரிசிக்க மிகவும் ஆவல் கொண்டிருந்தார். ஒரு நாள் பெருமாள் சடையன் தன் கடையில் அமர்ந்தபடி அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இனம் தெரியாத ஒருவித பரவச நிலையில் அவர் மனம் ஓடுவதை அவரால் உணர முடிந்தது. திடீரென அவர் முன்னே பஞ்சகச்சம் தரித்த தலைப்பாகை அணிந்து வெண்தாடியுடன் கையில் பனை ஓலை விசிறி சிரட்டையுடன் ஒரு சாது நின்று கொண்டு மந்தகாசமாக சிரித்து கொண்டிருப்பதை கண்டார். ஒரு கோணிப்பையை தன்னெதிரே விரித்து அதில் அமரும்படி சாதுவை பெருமாள் சடையன் பணிவோடு கேட்டுக்கொண்டார். சாதுவும் அமர்ந்து கொண்டார். சாது தன்னை நோக்கியபடி சிரித்து கொண்டிருப்பதை பெருமாள் சடையன் கண்டார். அவரது ஆழ்மனதில் ஏதோ ஒரு வஸ்து நுழைவது போல் தோன்றியது. இவர்தான் முத்துக்குட்டி சுவாமிகளின் புதிய அவதாரமா? அந்த வஸ்து புனிதமானதாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை பெருமாள் சடையன் உணர்ந்தார். உள்ளே சென்ற அந்த தெய்வீக சக்தி வாய்மலர்ந்து சத்தமாக சிரிப்பது போல் தோன்றியது. ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த பேரானந்தத்தில் லயித்து விட்டு கண் திறந்து பார்த்தார். அந்த சிரிப்பு சத்தம் எதிரில் சாதுவிடமிருந்து வருவதை கண்டு திகைத்து போனார். உள்ளே கேட்ட சிரிப்பலைகள் வெளியில் இந்த சாதுவிடமிருந்து வந்தவைதான் என அறிந்த பெருமாள் சடையன் சாதுவை கைகூப்பி நமஸ்கரித்தார். அவர் கைகளை பற்றி கொண்ட சாது அவரையே விடாது பார்த்து கொண்டிருந்தார். பெருமாள் சடையன்தான் எங்கோ பரவெளியில் சஞ்சரிப்பதைப் போல் உணர்ந்தார். சற்று நேரம் அங்கு பேரமைதி நிலவியது. உலகே நின்றுவிட்டது போல் தோன்றியது. இந்த பிச்சைக்காரனுக்கு டீ வாங்கி தருவீர்களா? சாது கேட்டார். இதோ சுவாமி தன் கடையில் வேலை பார்த்து வந்த சிறுவனை டீ வாங்கி வர அனுப்பினார். டீ வந்தது. சாது தன் கையில் வைத்திருந்த சிரட்டையில் டீயை ஊற்றி அருந்தலானார். டீயை குடித்து முடித்தவுடன் சாது எழுந்தார். பெருமாள் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த பிச்சைக்காரன் பெயர் தெரியுமா? சாது கேட்டார். பெருமாள் தெரியாது என சொல்ல சாது யோகிராம் சுரத்குமார் என கூறி சிரித்தார். பின் அங்கிருந்து சென்று விட்டார். மறுநாளும் யோகி வந்தார். பெருமாள் அவரை பக்தி பரவசத்தோடு வரவேற்றார். தன் வீட்டிலிருந்து தனக்காக கொடுத்தனுப்பப்பட்ட ஆகாரத்தை வழங்கினார். யோகி பெருமாளையும் உடனிருந்து உணவருந்தச் சொன்னார். பெருமாளும் யோகியும் உணவருந்தினர். பெருமாளுக்கு யோகியிடம் அபார பக்தி ஏற்பட்டது. தினமும் யோகி வந்தார். பெருமாள் உணவு படைத்தார். பின் யோகியுடனேயே பெருமாளும் சேர்ந்து இருவரும் திருவண்ணாமலை நகர்வலம் வந்தனர். சில நேரங்களில் கோவிலுக்குள் அமர்ந்தனர். சில சமயங்களில் மலைமேல் குகை நமச்சிவாயர் குகைக்கு சென்று அமர்ந்தனர். மற்றும் சில சமயங்களில் மலையை சுற்றி நடந்தனர். பல சாதுக்கள் இவர்களோடு இணைந்து கொண்டனர். பெருமாளுக்கு தன் வியாபாரம் மறந்துவிட்டது. தன் குடும்பம் மறந்துவிட்டது. அவரது நினைவெல்லாம் யோகியையே சுற்றியே இருந்தது. கடையில் அவர் அமர்ந்திருப்பார். யோகி அங்கே வருவார். இருவரும் உணவருந்துவார்கள். பின் வேலை பார்க்கும் பையனிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு யோகியும் பெருமாளும் சென்று விடுவார்கள்.
நாளடைவில் வியாபாரம் நின்று போய்விட்டது. கடை இழுத்து மூடிவிடும்படியான சூழ்நிலை உருவானது. பெருமாள் கடையை மூடிவிட்டார். வருமானம் தந்து கொண்டிருந்த கடையை மூடிவிட்ட வருத்தம் அவருக்கு ஏற்படவில்லை. ஆனால் அவர் மனைவிக்கு யோகியின் மீது பெருமாள் மீதும் கடுங்கோபம் ஏற்பட்டது. யோகியால் தான் தன் கணவர் பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டார் என்று கருதினார். எனினும் அவரது கோபம் பெருமாளை பாதிக்கவில்லை. யோகியின் நிழல் போல் பெருமாள் ஆகிவிட்டார். யோகியை தரிசனம் செய்ததிலிருந்து வருமானம் கொடுத்து வந்த கடையையும் தொழிலையும் இழந்தார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமானது. எனினும் பெருமாள் யோகியின் நிழலில் பேரானந்தம் கொண்டவராயிருந்தார். குடும்பத்தில் நெருக்கடி அதிகமானது. குழந்தைகளும் மனைவியும் பசியில் வருந்தினர். திடீரென பெருமாளுக்கு தன் குடும்பச் சூழ்நிலை வேதனை அளித்தது. தன் குடும்பத்தை காப்பாற்ற தானிய வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். யோகியின் கண்களில் படாதவாறு தன்னை மறைத்து கொண்டு மாட்டு வண்டியில் தானிய மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு செல்கையில் எதிரே யோகி வந்தார். பெருமாள், எங்கே போகிறீர்களோ? யோகி கேட்டார். எங்கேயும் இல்லை சாமி, பெருமாள் பதில் உரைத்து வண்டியிலிருந்து இறங்கி யோகி பின்னேயே சென்று விட்டார். வியாபார சரக்கு நிரம்பிய வண்டி சென்று விட்டது. பெருமாள் யோகியோடு இருந்தார். அதன் பின் அவர் யோகியோடையே இருந்துவிட்டார். குடும்பச் சுமையும் மறந்துவிட்டது. குடும்பத்தின் தத்தளிப்பும் அவரை பாதிக்கவில்லை. யோகியை ரவுடிகளிடமிருந்து பாதுகாத்தார். யோகியின் உடைமைகளை சுமந்தார். யோகியுடனேயே இரவும் பகலும் கழித்தார். இவ்வாறாக ஒரு நல்ல வியாபாரி, ஒரு நல்ல சீடனாக மாறினார். யோகியின் நாமத்தை பெருமாளும் அவரது சகாக்களும் பாடினால் அன்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கத் தோன்றும். பெருமாளின் சரீரத்தில் உள்ள பக்தியும் உருக்கமும் தெளிவும் கேட்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்துவிடும். பிற்காலத்தில் வந்த யோகியின் பக்தர்கள் பெருமாளின் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க உதவி புரிந்தார்கள். திருமணங்கள் நடந்தன. வீடு கட்டப்பட்டது. பெருமாள் இறுதி வரை யோகியோடே இருந்தார். யோகியின் ஆசிரமம் திருவண்ணாமலையில் தோன்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் பெருமாள் தடையன்தான். அவர்தான் பெங்களூர் ஜனார்த்தனனிடம் சென்று ஆசிரமம் கட்டுவதற்கு யோகியின் அனுமதி கேட்க உந்தித் தள்ளினார். பெருமாளின் வற்புறுத்தலின் பேரில் ஜனார்த்தனன் யோகியிடம் ஆசிரமம் கட்ட அனுமதி கோர யோகி அனுமதி வழங்கினார். பெருமாளின் உந்துதல் அன்று இல்லையெனில் இன்று யோகியின் பக்தர்களுக்கு திருவண்ணாமலையில் ஆசிரமம் இருந்திருக்காது என்பது உண்மை. யோகியின் அணுக்கத் தொண்டரான பெருமாள் தடையனின் திருவுருவ படத்தை ஆசிரமத்தில் வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு யோகியின் பக்தர்களுக்கு உண்டு. அதை செய்வார்கள் என்று நம்புவோமாக. யோகியின் நினைவுடனேயே வாழ்நாளெல்லாம் கழித்த பெருமாள் சடையன் 1999 தன் நுடல் துறந்து விடுபட்டு சென்றார். இயேசுபிரானின் பக்தரான ஜார்ஜ் திருவண்ணாமலையில் பழைய பஸ் நிலையத்தின் வெளியே ஒரு அரச மரத்தின் கீழே அமர்ந்து சைக்கிள்களுக்கு பஞ்சர் போடும் வேலை செய்து வந்தார். எழுத படிக்க தெரியாத ஜார்ஜ் மனித நேயமும் இயேசு பக்தியும் அதிகம் கொண்டவர். அவர் அமர்ந்து தொழில் பார்த்த அதே இடத்துக்கு அருகில் அரச மரத்தின் நிழலிலேயே யோகியும் பெருமாள் சடையனும் பகல் நேரத்தில் அமர்ந்திருப்பார்கள். திருவண்ணாமலையில் இருந்து சென்னை செல்லும் சாலையில் நங்களி கொண்டான் எனும் கிராமத்தை சேர்ந்த கிராம அதிகாரி ராதாகிருஷ்ணன் யோகியிடம் பக்தி கொண்டவர். அவர் தினமும் 2 உணவு பொட்டலங்களும் சிறிது புகையிலையும் 2 சிகரெட் பாக்கெட்டுகளும் திருவண்ணாமலை செல்லும் பஸ் ஓட்டுநரிடம் கொடுத்து அனுப்புவார். ஓட்டுநர் அந்த பொருட்களை யோகியிடம் சேர்ப்பிப்பார். உணவு பொட்டலங்கள் கிடைத்தவுடன் யோகியும் பெருமாள் சடையனும் ரயில் நிலையத்தில் பின்புறமுள்ள புன்னை மரத்தின் நிழலில் அமர்ந்து உணவை உட்கொள்வார்கள். பின்பு மலையில் உள்ள குகை நமச்சிவாயர் குகைக்கு சென்று விடுவார்கள். இவ்வாறு பல தினங்கள் நடந்தன. திடீரென சில தினங்கள் யோகிக்கு உணவு வருவது தடைப்பட்டு போனது. உணவுக்காக காத்திருந்த யோகியும் பெருமாள் சடையனும் பசியுடன் திரும்பிச் சென்றார்கள். 2 தினங்களாக இதை கவனித்த ஜார்ஜ் 3வது நாள் யோகியும் பெருமாளும் உணவுக்காக காத்திருக்கும் போது தன்னிடமிருந்த பணத்தில் யோகிக்கும் பெருமாளுக்கும் அங்கிருந்த ஒரு சிறிய உணவு விடுதியிலிருந்து 2 பட்டை சாத பொட்டலங்களை வாங்கி கொடுத்தார். ஜார்ஜ் கொடுத்த உணவு பொட்டலங்களை
யோகியும் பெருமாளும் ஏற்றுக்கொண்டு அங்கேயே உணவை அருந்தினார்கள். ஜார்ஜும் யோகியை பார்க்கும்போதெல்லாம் இயேசுபிரானை பார்ப்பது போன்ற உணர்வே தோன்றியது. யோகி வரும்போதெல்லாம் அவரை பணிந்து தன்னிடமிருந்த பணத்திற்கேற்ப எளிய உணவு பதார்த்தங்களை யோகிக்கு படைக்கலானார். யோகி அவற்றை ஏற்றுக்கொள்ளும்போது ஜார்ஜுக்கு பேருவகை ஏற்பட்டது. இயேசுபிரானே அவர் காணிக்கையை ஏற்றுக்கொண்டதாக கருதி மகிழ்ந்தார். நாளடைவில் யோகியின் மீதான அதீத பக்தியில் செய்த தொழிலையும் குடும்பத்தையும் மறந்து யோகியின் மற்றொரு நிழலாக மாறினார். யோகியோடு நடந்தார். யோகியின் உடைமைகளை சுமந்தார். யோகியை துஷ்டர்களிடமிருந்து பாதுகாத்தார். யோகியோடு சாலையோரங்களில் மரநிழல்களில் படுத்தார். தான் அறியாமலேயே தனது வாழ்வை யோகிக்காக சமர்ப்பணம் செய்தார். ஒரு நாள் யோகி, பெருமாள் மற்றும் ஜார்ஜ் மலையடிவாரத்தில் சஞ்சாரம் செய்தனர். அன்று முழுவதும் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. பெருமாளுக்கும் ஜார்ஜுக்கும் பெரும் பசி. அவர்களின் பசியை அறிந்த யோகி பெருமாளையும் ஜார்ஜையும் அங்கிருந்து அருகம்புற்களை சேகரிக்கச் சொன்னார். அவர்கள் கணிசமாக அருகம்புல்லை அறுத்து எடுத்து வந்தார்கள். ஒரு பாறையில் வைத்து அதை நசுக்கி நீர் கலந்து கூழாக்கச் சொன்னார் யோகி. அதை யோகி சிறிது பருகிவிட்டு மீதியை பெருமாளையும் ஜார்ஜையும் அருந்தச் சொன்னார். அவர்கள் அருகம்புல் சாறை குடித்தும் சற்று நேரத்தில் மீண்டும் பசி தலை தூக்குவதை உணர்ந்தார்கள். உணவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு எதுவுமில்லை. யோகி ஒரு பெரிய மரநிழலில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். பெருமாளும் ஜார்ஜும் பசியால் வாடினர். யோகிக்கு பசிக்குமே, ஏதாவது செய்ய வேண்டுமென ஜார்ஜ் நினைத்தார். யோகி அறியாவண்ணம் அவர் அங்கிருந்து நழுவி ஊருக்குள் சென்றார். அங்கு தெரிந்த மண்டியில் சற்று நேரம் கூலி வேலை செய்தார். செய்த வேலைக்கு கொஞ்சம் பணம் கூலியாக கிடைத்தது. கிடைத்த பணத்தில் 3 உணவுப் பொட்டலங்களை வாங்கி எடுத்துக்கொண்டு யோகி ஓய்வெடுத்து கொண்டிருந்த மலையடிவாரத்தில் உள்ள அந்த பெரிய மரத்தடிக்கு விரைந்து சென்றார். அங்கு யோகியும் பெருமாளும் அமர்ந்திருந்தனர். எங்கே போயிட்டீங்க ஜார்ஜ்? யோகி வினவினார். ஊருக்குள் போயிருந்தேன் சாமி. கொஞ்சம் ஆகாரம் கிடைத்தது சாமி, சாப்பிடு சாமி. ஜார்ஜ் பணிவோடு உணவுப் பொட்டலங்களை யோகியின் முன் வைத்தார். யோகி பெருங்கருணை பொங்க ஜார்ஜை பார்த்து புன்முறுவல் பூத்து அருள் பாலித்தார். யோகி, பெருமாள், ஜார்ஜ் மூவரும் அந்த பேரமுதை அளவில்லாத ஆனந்தத்துடன் உண்டார்கள். பரமனும் பக்தர்களும் ஒருங்கிணைந்து உணவு அருந்துவதை மனதில் காட்சியாக காண்பவர்கள் மோட்சமடைவது திண்ணம். தன்னை இழந்து தன் குடும்பத்தை மறந்து செய்த தொழிலை விட்டு யோகியே கதியென வாழ்ந்த பெருமாள், ஜார்ஜ் போன்ற புண்ணிய பக்தர்களை நினைவு கூர்ந்தாலே தெய்வம் நம் முன் வந்து நம்மை ஆகர்ஷித்து கொள்ளும் என்பதில் ஐயமில்லை. 1995 ஜார்ஜ் தனது பூத உடலை துறந்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் நம் உயிர் மூச்சு இருக்கும் வரை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம்.